நம்ம ரொம்ப ஆறுங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2ங்கிறது ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவர்ச்சிகரமானவங்க, எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாகவும் இருப்பாங்க. மனதிற்கு பிடித்தமானவர்கள்னா சந்திரனுங்கிறது மனது சம்மந்தப்பட்டது. மனதிற்கு பிடித்தமானவர்களாக இவங்க நல்லா பழகுவாங்க. நண்பர்கள் வட்டாரம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு உதவிகளை செய்வாங்க. மனோரம்யமான ஒரு தன்மையுடையவங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களால நினச்சா சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்துறைக்கு ரொம்ப வெற்றிகரமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறது, இவங்க நினச்சதெல்லாம் செய்கிறது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவலையுடைய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோட பார்த்தீங்கன்னா மீடியம்னே இருக்காது. உற்சாகம் அல்லது உற்சாகமின்மை 2க்கு இடையில தான் அவங்க வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். மைனஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே தூக்கத்தில் தான் இவங்களுடைய இவங்க நல்ல முறையில் இருக்கா, உடம்பு நல்ல முறையில் இருக்கா, நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லா இருக்கா, அதிர்ஷ்டம் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்களா, அதிர்ஷ்டத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வருதா, அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது 2 பாயிண்ட்டு தான். தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை, இவங்க நினச்சதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் அந்த தூக்கத்தில் தான் இருக்குது. இந்த தூக்கம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அங்கே மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது, அதுக்குண்டான தீர்வும் நான் சொல்லியிருக்கேன். பிராணாயாமம் யோகாசனம் பண்ணி இயற்கையாகவே தூக்கம் வர்ற அளவுக்கு இவங்க தங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்திக்கிட்டாங்கனாக்கா எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் நீடிக்குங்கிறது தான் அதில் உள்ளது.